ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கீங்களா? 20/7/2026 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, யாசிப்பவர்லேருந்து இளவரசனாகிறதுக்கான ஆதாரமே தூய்மை தான். இல்லை, யாசிப்பவர்னாலே பக்தர்கள் தான் கடவுள்கிட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்டுட்ருக்குறாங்க. ஸோ அப்படி பிச்சைக்காரனாக இருந்த நம்மளை அனைத்தும் நிரம்பிய இளவரசராக்கிற எப்படி தூய்மையாக்கி. ஸோ எல்லாத்துக்கும் ஆதாரம் தூய்மைன்றது சதா ஞாபகம் இருக்கணும். தூய்மைக்கு ஆதாரம் பாபாவுடைய நினைவு, நிரந்தர நினைவு. ஸோ தூய்மை ஆகிறதன் மூலமாக தான் தூய்மையான உலகத்தின் ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்கும். கேள்வி: இந்த ஆன்மீக பள்ளியில் படிக்கிற எந்த பாடம் உங்களை மனுஷன்லேருந்து தேவதை ஆக்கிடுது? இந்த ஆன்மீக பள்ளியில் நான் உடம்பு கிடையாது, ஆத்மான்ற பாடத்தை தான் தினம் தினம் படிக்கிறீங்க. இல்லை, முக்கியமானதே அதுதான். நேற்று கூட சொன்னார் இல்லையா, என்னுடைய பாபான்னு சொன்னோடனே ஒரு வினாடியில் சரீர உணர்வு போயிடும், ஆத்ம உணர்வுடையவர் ஆகிடுவீங்க. அதாவது கடவுளை தவிர எதனாலும் ஆத்மா ஈர்க்கப்படாது. அப்போ தான் ஆத்ம உணர்வுன்னு அர்த்தம். ஸோ அப்படி ஆகிறதுக்காகத்தான் படிக்கிறோம். அப்படி ஆத்ம அபிமானி ஆகிறதன் மூலமாக தான் மனுஷன்லேருந்து தேவதையாக, நரன்லேருந்து நாராயணனாக ஆக முடியும். இப்போ எல்லா மனிதர்களுமே பூஜாரியாக, அதாவது தூய்மை இழந்தவர்களாக, தேக அபிமானியாக இருக்கிறாங்க. இப்போ அங்கே பூஜாரினாலே தூய்மை இழந்தவர்கள் தான், தேக அபிமானிகள் தான். ஸோ அதனால தான் தூய்மை ஆக்கக்கூடிய தந்தையை கூப்பிடுறாங்க. பாடல்: ஸோ தூய்மை ஆக்கிறதுக்கு அடிப்படை ஆத்ம அபிமானியாக ஆகணும். ஏன்னா தூய்மை இழந்தால் தான் தேக அபிமானியாக இருப்போம். பாடல்: ஆகாய சிம்மாசனத்தை விட்டு இறங்கி வாருங்கள் பிரபுவே. ஓம் சாந்தி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு குழந்தைங்களுக்கு தெரியும். எந்த குழந்தைக்கு ஓம் சாந்தி அப்படின்னு யாருடைய ஆத்மா சொல்லிச்சு, அதுவும் குழந்தைங்களுக்கு தெரியும். பரமபிதா பரமாத்மா தான் இதை சொன்னார், ஓம் சாந்தின்னு. மனித ஆத்மாக்கள் சொல்லலை. இதை பரமபிதா பரமாத்மா சிவனே சொன்னார். அவர் தான் எல்லோருக்கும் அப்பா, உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். இப்போ பாரதத்தில் மாயையுடைய நிழல் அதிகமாக பரவி இருக்குது அப்படின்னு பாட்டில் கேட்டிங்க. ஸோ அதனால தான் தூய்மையற்றவர்களாக, ரொம்ப தூய்மையற்றவர்களாக ஆகிட்டாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா பாலியல் குற்றம் அளவுக்கு போயிடுச்சு. அதனால தான் ஹே பதித்த பாவனனே, மீண்டும் இந்த பாரத பூமியை தூய்மையாக்கிறதுக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்க. கூப்பிட்றது ஆத்மா யாரை கூப்பிடுது? தன்னுடைய தந்தையை கூப்பிடுது. ஏன்னா அந்த தந்தை தான் பகவான், பதித்த பாவனன். அவருக்குத்தான் இந்த மகிமை எல்லாம். அவர் எல்லா ஆத்மாக்களுக்கும் எல்லையற்ற தந்தை. இல்லை, எல்லா ஆத்மாவுக்கும் தந்தை, எப்போவுமே தந்தை. ஏன்னா ஆத்மா எப்போவுமே ஆத்மாவாக தானே இருக்க போகுது. இங்கே எல்லோருமே தூய்மை இழந்துட்டாங்க. அதனால தான் ஹே பரமபிதா பரமாத்மான்னு கூப்பிடுறாங்க. ஏன்னா அவர் தான் ஞானக்கடலாகவும், பதித்த பாவனனாகவும், தந்தையாகவும், டீச்சராகவும் இருக்கிறார். ஏன்னா அவர் தான் ஞானக்கடலாக இருக்கிறார். ஞானக்கடல் தான் ஞானத்தை கொடுக்குற ஆசிரியராக, அந்த ஞானம் தூய்மையாக்கிற ஞானம். ஸோ அதனால் பதித்த பாவனனாகவும் அவரே இருக்கிறார். உலகத்தின் சர்வ சக்திவானாகவும் இருக்கிறார்.
தூய்மை ஆகிறதுக்கான சக்தி நிரம்பியவராக அவர் தான் இருக்கிறார். அவர்கிட்டருந்து சக்தியை நிரப்பி தான் நாம் தூய்மை ஆகிறோம். ஸோ எல்லா வேத சாஸ்திரம் கிரந்தங்களையும் அறிந்தவராகவும் இருக்கிறார். அவரைத்தான் ஞானம் நிறைந்தவர்னு சொல்கிறோம். ஸோ அதனால் இந்த நேரத்தில் எல்லோரும் பரலௌகிக தந்தையை கூப்பிடுறாங்க. ஸோ எல்லாருமே இப்போ துக்கமானவர்களாக இருக்கிறாங்க. அதனால தான் எல்லோரும் பரலௌகிக தந்தையை கூப்பிடுறாங்க. பரமபிதா அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு பேரும் இருக்கணும் தானே. ஸோ அவருக்கு தான் சிவபாபான்னு பேர் சூட்டப்பட்டிருக்குது. அவரே உயர்ந்ததிலும் உயர்ந்த ஞானக்கடல், சுகக்கடல், அமைதி கடலாக இருக்கிறார். மனித ஆத்மா தான் தன்னுடைய தந்தையை இப்படி மகிமை செய்து. ஸோ உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மா யார்? பரமபிதா, பரமாத்மா தான். அவர் தான் பரமாக, அதாவது உயர்ந்தவராக இருக்கிறார். அழுக்கான மனிதர்கள் அவரை நினைக்கிறாங்க தூய்மையாகிறதுக்காக. சத்தியுகத்தில் பாரதம் தூய்மையாக இருந்துச்சு, தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்துச்சு. அப்போ தூய்மையற்றவர்கள் ஒருத்தர் கூட கிடையாது. ஆனால் இப்போ தமோ பிரதான உலகமாக இருக்குது. ஆனால் இந்த கலியுகம் அழுக்கான தமோ பிரதானமான உலகமாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் பாவ ஆத்மாக்களாக இருக்கிறாங்க. ஆனால் இதே பாரதம் ஒரு காலத்தில் தூய்மையாக இருந்துச்சு. இதே பாரதம் இப்போ தூய்மை இழந்துடுச்சு. இங்கே கலியுகத்தில் எல்லாருமே தூய்மையற்றவர்களாகத்தான் இருக்கிறாங்க. ஞானக்கடலான பதித்த பாவன பரமபிதா பரமாத்மா பரந்தாமத்திலிருந்து வரார். இந்த பிரம்மா உடலில் பிரவேசமாகி அந்த உடல் மூலமாக நமக்கு இந்த ஞானத்தை சொல்லி கொடுக்குறார். ஏன்னா அவருக்கு கண்டிப்பாக உடம்பு வேணும் தானே. ஆனால் இப்படி கடவுள் ஒருத்தர் உடம்பில் பேசுகிறாருன்ற விஷயம் எந்த சாஸ்திரத்துலேயும் கிடையாது. ஸோ எல்லாத்தையும் அறிந்தவராக, அதிகாரம் படைத்தவராக இருக்கக்கூடியவர், ஞானக்கடலானவர் ஒரு சிவத்தந்தை தான். விஷ்ணுவின் நாபியிலிருந்து, அதாவது விஷ்ணுவின் தொப்புலிருந்து பிரம்மா வெளிப்பட்டார் அப்படிங்கிற சித்திரம் பாரதத்தில் காட்டுறாங்க. இல்லை, விஷ்ணு படுத்துட்ருப்பார், அவர் தொப்புலிருந்து தாமரை கொடி வரும், மேலே பிரம்மா இருப்பார். ஸோ பிரம்மா கையில் சாஸ்திரங்களை கொடுத்துருக்குறாங்க. இப்போ விஷ்ணு எந்த சாஸ்திரங்களின் சாரத்தையும் சொல்கிறது கிடையாது. அப்போ அந்த சாஸ்திரங்களின் சாரத்துக்கும் பிரம்மாவுக்கும் தான் தொடர்பு இருக்குது. அதனால தான் பிரம்மா கையில் கொடுத்துட்டாங்க. ஆனாலும் அதை சொல்வது பிரம்மா கிடையாது. பிரம்மா உடல் மூலமாக ஞானக்கடலான பரமபிதா பரமாத்மா சிவபாபா சொல்கிறார் அனைத்து சாஸ்திரங்களின் சாரத்தை. ஸோ பிரம்மா, விஷ்ணு, சங்கர் இந்த மும்மூர்த்திகளையும் படைத்தவர் அவர் சிவபாபா. அதனால் பிரம்மாவையோ அல்லது விஷ்ணுவையோ ஞானக்கடல்னு சொல்கிறது கிடையாது. சங்கருக்கான விஷயத்தை விட்டுடுங்க. ஏன்னா அவருக்கு இங்கே பார்ட்டே கிடையாது. ஸ்தூல உலகத்தில், சூக்ஷ்ம உலகத்தில் தான் அவருக்கு பார்ட்டு. இப்போ ஞானக்கடல் யார்? உயர்ந்ததிலும் உயர்ந்த நிராகார பரமாத்மா தான் ஞானக்கடல். பதித்த பாவனரும் அவர் தான். இந்த மகிமையெல்லாம் அந்த ஒரு பரமபிதா பரமாத்மாவுடையது தான். இங்கே கூட ஆத்மாவுக்குத்தான் மகிமை பாடுறாங்க. எந்த மனிதன் எது பண்ணாலும் அது உண்மையில் அது ஆத்மாவுக்கான மகிமை. ஆத்மா தான் அந்த உடம்பு மூலமாக நான் ஜனாதிபதி, நான் வக்கீல், நான் மந்திரி இப்படியெல்லாம் சொல்லுது. ஆத்மா தான் உண்மையிலே பதவி அடையுது. நான்
ஒரு உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்பை எடுக்கிறேன் அப்படின்னு உடம்பு மூலமாக ஆத்மா தான் சொல்லுது. இந்த நேரத்தில் பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே ஆத்மாபிமானி ஆகுங்க. இல்லை, முதலும் முக்கியமான பயிற்சி இது தான், ஆத்மாபிமானி ஆகுங்க. இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் உங்கள் அப்பாவாகிய நான் வந்திருக்கிறேன் பரந்தாமத்திலிருந்து. அவ்வளோ முக்கியமானது இந்த பாடம். இதன் மூலமாக தான் இழந்த அத்தனையும் நாம் அடையிறோம். மனிதன்லேருந்து தேவதையாக, நரன்லேருந்து நாராயணனாக, நாரியிலேருந்து லக்ஷ்மியாக ஆகிறதுக்கான பாடத்தை சொல்லி கொடுக்குற ஸ்கூல் இது. ஹே பரமபிதா பரமாத்மா அப்படின்னு அந்த தந்தையைத்தான் எல்லோரும் கூப்பிட்றோம். இப்போ நிராகார உலகத்தில் இருந்து சாக்கார உலகத்துக்கு வாங்க, உங்களுடைய ரூபத்தை மாற்றிக்கொண்டு வாங்க அப்படின்னு கூப்பிட்றோம். ஏன்னா நிராகார உலகத்தில் உடம்பு கிடையாது இல்லையா, சாக்கார உலகத்தில் உடம்பு இருக்குது. அப்போ உடல் எடுத்து ரூபம் கொண்டு வாங்க. அதனால் அவர் வேறு ஒரு உடலை கடனாக எடுத்து வரார். உண்மையிலே ஆத்மாக்களாகி நீங்கள் கூட நிராகாரர் தான். சரீரத்தில் வரும்போது கர்ப்பத்தின் மூலமாக வர்றீங்க, அதனால் உங்களுக்கு சொந்தமான உடல் கிடைக்குது. மறுஜன்மமும் எடுக்கிறீங்க. 84 பிறவிகள் கர்ப்பத்தின் மூலமாக மறுஜன்மம் எடுத்தீங்கன்னு பாபா புரிய வைக்கிறார். ஒரு உடம்பை விட்டு பிறகு கர்ப்பத்துக்கு போயிடுவீங்க. இப்படியே 84 பிறவி எடுக்கிறீங்க. நான் கர்ப்பத்தில் வர்றதே கிடையாது. பாரதவாசிகள் உண்மையிலே தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள். பிறகு ஏனியில் இறங்கி வந்தீங்க, க்ஷத்ரிய வர்ணத்தில் வரீங்க, பிறகு வைஷ்ய வர்ணத்தில், பிறகு சூத்ர வர்ணத்தில் வரீங்க. உங்களுடைய கலைகள் குறைஞ்சிக்கிட்டே வந்தது. பாரதம் 16 கலைகள் நிறைந்ததாக இருந்தது. பிறகு 14 கலைகள் கொண்டதாக ஆனது. பாரதவாசிகள் தங்களுடைய பிறவிகளை பற்றியே தெரிஞ்சுக்கல. 84 பிறவிகள் பாரதவாசிகள் தான் எடுக்கிறாங்க. வேறு எந்த தர்மத்தினரும் 84 பிறவி எடுக்கிறது கிடையாது இல்லையா. எந்த பாரதவாசி 16 கலைகள் நிரம்பியவர்களாக இருந்தார்களோ அவர்கள் தான் 84 பிறவி எடுக்கிறாங்க. ஸோ உங்களுடைய 84 பிறவிகளை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கிட்டதுனால நீங்கள் சுயதர்சன சக்கரதாரியாகி இருக்கிறீங்க. சுயமாகிய ஆத்மா எடுத்த பிறவிகளை தரிசனம் செய்கிறீங்க, அதாவது தெரிஞ்சுக்கிறீங்க. இது ஞான விஷயம், ஞான சக்கரம், ஸ்தூல சக்கரம் கிடையாது. ஸோ இந்த ஞான சக்கரமாகிய சுயதர்சன சக்கரதாரியாக ஆகிறதன் மூலமாக நீங்கள் சொர்க்கத்தில் சக்கரவர்த்தி மகாராஜா ஆகிறீங்க. நாம் இங்கே வந்திருக்கிறதே தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையானவர்களாக ஆகிறதுக்காகத்தான். இது சதா மைண்டில் இருக்கணும். எதுக்கு வந்திருக்கிறோம்? அதாவது பாடகி ஜானகி இறந்தாங்க இல்லையா, அவங்க பாடகர் மனோ கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, நீ எதுக்கு வந்திருக்கிறியோ அதில் மட்டும் கவனம் செலுத்து, முன்னேறிடுவ அப்படின்ட்டு. மற்ற விஷயத்தில் கவனம் செலுத்திடக்கூடாது. அப்போ நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கிறோம்? தூய்மை ஆகிறதுக்கு வந்திருக்கிறோம். அதுக்கு பாபா நினைவுலேயும் ஞானத்தின் நினைவுலேயும் மட்டும்தான் இருக்கணும். வேறு எந்த நினைவில் வந்தாலும் தூய்மை இழந்துடும். ஸோ அதனால் இது ஞாபகம் இருக்கணும், எதுக்காக நாம் வந்திருக்கிறோம் பாபா கிட்டன்னு. இது அழுக்கான உலகம். இதிலிருந்து நம்மளை அப்படி பிரித்து எடுக்கிறார். சாக்கடையிலேருந்து தங்கத்தை எடுக்கிறார். இல்லை நிஜமாலே எடுப்பாங்க. சாக்கடையிலேருந்து அந்த நகைக்கடை உள்ள பக்கத்தில் குளம்லாம் இருந்துச்சுன்னா அந்த குளத்துலேருந்து தங்கத்தை எடுப்பாங்க. பதித்த பாவனன்
ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ சாக்கடையில் இருக்கிறோம். நம்மளை அப்படியே செதுக்கிறார், செதுக்கி நம்மளை தங்கமாக்குறார். பதித்த பாவனன், எல்லோருக்கும் சத்கதி கொடுக்குற வள்ளல் ஒரே ஒரு தந்தை தான். எல்லோருமே அவரைத்தான் கூப்பிடுறாங்க. அந்த தந்தையைத்தான் எல்லோருமே நினைக்கிறாங்க, கிருஷ்ணரை கிடையாது. கிருஷ்ணர் சில முன்னாடி நின்னா கூட உண்மையில் கடவுளை தான் நினைக்கிறாங்க. கடவுள் நினச்சிட்டு தானே நினைக்கிறாங்க. அவங்களுடைய கவனம் மேலே தானே போகுது. இன்னொன்று, கிருஷ்ணர் ஒன்றும் கீதையை சொல்லலை. கீதையை சொன்னது கிருஷ்ணர்னா அதுக்கு முந்தைய கிருஷ்ணருடைய வாழ்க்கை கீதைக்கு முரண்பட்டதாக இருக்கும். அப்போ எப்படி அவர் அதை சொல்லியிருக்க முடியும்? கீதை தான் அனைத்து சாஸ்திரங்களுக்கும் முதன்மையான சாஸ்திரம். பாரதத்தின் இந்த கீதை உண்மையிலே எந்த தர்மத்தை சார்ந்தது தெரியுமா? ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தது. அந்த கீதையை சொன்னது யார் தெரியுமா? அந்த கீதையில் உள்ள ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்தது யார் தெரியுமா? சுயம் பரமபிதா பரமாத்மா சிவபாபாவே கற்றுக் கொடுத்தார். அந்த பதித்த பாவன தந்தையே கற்றுக் கொடுத்தார் ராஜயோகத்தை. ஆத்மாக்களாகிய நாம் கூட நிராகாரராகத்தான் இருக்கிறோம். ஆனால் இப்போ சாக்கார சரீரத்தை தாரணை பண்ணி இருக்கிறோம். சாக்கார மனிதர்களை ஒருபோதும் பகவான்னு சொல்ல மாட்டாங்க. சத்தியுகத்தில் இருந்த லக்ஷ்மி நாராயணனை கூட யாரும் பகவான்னு சொல்கிறது கிடையாது. அப்படி பட்டம் கொடுத்துட்டாங்க எல்லாருக்கும். பகவான் ஓஷோ, பகவான் ரமண மகரிஷின்ட்டு. ஆனால் பகவான்றது கடவுள். அந்த கடவுள் நியமப்படி ஒரே ஒருத்தர் தான். ஏன்னா அவர் தான் படைப்பவர், ஒருத்தர் தான் படைப்பவர். மற்றவர்கள் எல்லாம் தேவதைகள். லக்ஷ்மி நாராயணன்லேருந்து சொர்க்கத்தில் வாழ்ந்த அத்தனை பேரும் தேவதைகள், கடவுள் கிடையாது. அவங்க வாழ்ந்து 5000 வருடம் ஆகுது. 5000 வருடத்துக்கு முன்பு இதே பாரத பூமியில் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்துச்சு. இந்த லக்ஷ்மி நாராயணன் மகாராஜா மகாராணியாக இருந்தாங்க. பகவான் ஒருபோதும் மகாராஜாவாக ஆகிறது கிடையாது. எந்த மதத்திலும் கடவுள் மகாராஜாவாக ஆனதாக இருக்காது. கடவுள் ராஜாவை உருவாக்குனதாக இருக்கும் இல்லையா? சாலமனை ராஜாவாக கடவுள் உருவாக்குனார்னு பைபிளில் இருக்குமே தவிர கடவுள் ராஜாவானார்னு இருக்காது. இது சூப்பர் பாயிண்ட் இல்லையா, கடவுள் யாருன்னு நிரூபிக்கிறதுக்கு. இப்போ இந்து மதத்தில் உள்ள எல்லா தெய்வங்களின் தலையிலும் கிரீடம் இருக்கும். அவங்க ராஜராணியாக இருந்தாங்கன்றதுடைய அடையாளமாக சிவனை தவிர சிவனுடைய தலையில் மட்டும் கிரீடம் இருக்காது, ஜடாமுடியோடு தான் இருப்பார். அவர் தந்தையாக இருக்கிறார். அவர் தான் பாரதவாசிகளை இப்படி தேவி தேவதைகளாக ஆக்கிறார். இப்போ யாருமே தேவதா தர்மத்தினர்னு சொல்லிக்க முடியாது. இது ராவண வம்சம். ஏன்னா இங்கே ராவண ராஜ்யம் இருக்குது. ராவணனை வருஷம் எரிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா மிக பழைய மிகப்பெரிய எதிரி. ஆனால் அந்த எதிரியை பற்றி பாரதவாசிகளுக்கு தெரியல. உண்மையிலே ராவணன் யாருன்னு எந்த சாஸ்திரத்திலையும் வர்ணிக்கப்படவும் இல்லை டைரெக்டாக. ராவணனுக்கு ஏன் 10 தலைகள் காமிக்கப்படுது? இந்த விஷயங்களெல்லாம் நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும். ஆனால் மனிதர்களும் முற்றிலும் கல்புத்தி உடையவர்களாக இருக்கிறாங்க. தங்க புத்தி உடையவர்கள்னு இந்த லக்ஷ்மி நாராயணனை தான் சொல்ல முடியும். பாரஸ்நாத்தினியின் ராஜ்யம் இருந்தது. அதாவது தங்க புத்தி உடையவர்களுடைய ராஜ்யம் இருந்தது. அரசர் எப்படியோ மக்களும் அதே மாதிரி தங்க புத்தி உடையவர்களாக இருந்தாங்க. பாரதம் மாதிரி சுகதாமம் வேறு எந்த கண்டமும் இருக்க முடியாது. வேறு எங்கேயாவது எப்போவுமே சுகம்தான் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? எப்போ பாரதம் சொர்க்கமாக இருந்ததோ அப்போ எந்த விதமான நோயோ எந்த விதமான துக்கமோ இருக்காது.
திரும்புகிற பக்கமெல்லாம் சுகமே சுகம்தான். ஈஸ்வரனுடைய மகிமை அளவிட முடியாதுன்னு பாடப்பட்டு இருக்குது இல்லையா? அதே மாதிரி அவர் உருவாக்கிய அந்த புத்தம்புது பாரதத்தின் மகிமையும் அளவிட முடியாதது. எல்லாத்துக்கும் ஆதாரம் தூய்மையில் தான் இருக்குது. பாரதம் எப்படி சொர்க்கமாச்சு? தூய்மையினால். பாவாத்மாக்கள் எப்படி புண்ணிய ஆத்மாக்கள் ஆனாங்க? தூய்மையினால். ஸோ அதனால தான் அவரை எல்லோரும் கூப்பிடுறாங்க, தூய்மையாக்குபவரே வாங்க அப்படின்னு. ஏன்னா எல்லோரும் தூய்மை இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. அதனால் அமைதி இல்லை, சுகம் இல்லை, செல்வம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, எதுவுமே இல்லை. தூய்மை போச்சுன்னா எல்லாம் போச்சு. பாரதவாசிகளாகிய நாம் சூரிய வம்ச தேவி தேவதைகளாக இருந்தோம். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மை இழந்துட்டோம். இப்போ தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இருக்கிறது மரண உலகம். இது இன்னும் கொஞ்ச நாளில் எரிஞ்சு சாம்பல் ஆகிடும் இந்த உலகமே. இது சிவஞான யஜ்யம், ருத்ரஞான யஜ்யம்னும் சொல்கிறாங்க. மனிதர்கள் பல பேரை வச்சிட்டாங்க. எங்கெல்லாம் சிவனுடைய மூர்த்தியை பார்க்குறாங்களோ, அதாவது சிவலிங்கத்தை பார்க்குறாங்களோ, விதவிதமான பல பேரை வச்சிடுறாங்க. இந்த ஈஸ்வரன், அந்த ஈஸ்வரன்ட்டு. அந்த ஒரு சிவத்தந்தைக்கு மட்டும்தான் பல பேரில் கோயில் கட்டுறாங்க. இப்போ தந்தை வந்து புரிய வைக்கிறாரு, ஞானம், அதுக்கு பிறகு பக்தி, பிறகு வைராக்கியம். இப்போ பக்தி முடியுது. அதனால் உங்களுக்கு இப்போ பக்தியின் மீது முழு வைராக்கியம் வருது. பக்தி தான் கேட்டுட்டு இருக்குது, கடவுளே காப்பாற்று, அந்த வார்த்தையே வாயில் வரக்கூடாது. நாஸ்திகன் வாயில் கூட கடவுளேன்னு துக்கத்தின் உச்சத்தில் கூப்பிட்ருவோம். ஆனால் நாம் கூப்பிட மாட்டோம். நம்ம அன்பாக பாபாவை நினச்சிட்டு இருப்போமே தவிர என்னை காப்பாற்றுன்னு சொல்ல மாட்டோம். அதான் வைராக்கியம். அதேமாரி பக்திக்கு காரணம் துக்கம், துக்கத்துக்கு காரணம் பாவம், விகாரம். அதன் பக்கமே நம்ம புத்தி போகாது. அதை தான் இந்த முழு பழைய உலகத்தின் மீதும் நமக்கு வைராக்கியம் ஏற்படுது. ஏன்னா இந்த பழைய உலகம் விநாசமாக போகுதுன்னு நமக்கு தெரியும். பாபா, நாங்கள் தூய்மையற்ற நிலையிலிருந்து எப்படி தூய்மையாகிறது அப்படின்னு குழந்தைங்க கேட்குறாங்க. ஸோ யாராவது புது குழந்தைங்க வராங்கன்னா அவங்களுக்கு வந்து மதுபனுக்கு வர்றதுக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா காலேஜில் திடீர்னு புதுசாக யாராவது வந்து உட்காந்தாங்கன்னா புரியுமா என்ன? புரியாது இல்லையா? ஸோ மனிதன்லேருந்து தேவதை ஆகிறது எப்படி அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஸோ தூய்மை இல்லாமல் இருக்கிற மனிதர்கள் தான் தூய்மையற்றவர்களாக ஆகிட்டே இருக்கிறாங்க இந்த நேரத்தில். அதனால தான் பாரதமே யாசிக்கும் நாடாக இருக்குதுன்றார். ஆனால் சத்தியுகத்தில் பாரதம் இளவரசர் மாதிரி இருந்தது. பாரதமே இல்லை, இளவரசர் யாருக்கிட்டையும் பிச்சை கேட்க மாட்டார் இல்லையா? அந்த மாதிரி இருந்துச்சு பாரதம். ஸ்ரீகிருஷ்ணர் இல்லை, இன்றைக்கி வந்து ட்ரம்ப் எல்லா நாட்டையும் மிரட்டுறதுக்கு காரணம் ஒன்று அணுகுண்டு வச்சு மிரட்டுறது, இன்னொன்று வந்து அவங்களை சார்ந்து இருக்குது மற்ற நாடுகள் பணத்தில். ஸோ அப்படி எதையும் சாராமல் இளவரசன் மாதிரி ஒரு காலத்தில் பாரதம் இருந்துச்சு சத்தியுகத்தில். அந்த சத்தியுகத்தின் முதல் இளவரசராக ஸ்ரீ கிருஷ்ணர் இருந்தார். அவர்கிட்ட எல்லா தெய்வீக குணங்களும் நிரம்பி இருந்தது. லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம்னு தான் சொல்லுவாங்க, கிருஷ்ணருடைய ராஜ்யம்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கிருஷ்ணர் ராதையும் இளவரசன் இளவரசியாக இருப்பாங்க. ஆனால் இளவரசராகிய கிருஷ்ணருக்குத்தான் அனைத்து குணங்களும் நிறைந்தவர், 16 கலைகளிலும் முழுமையானவர்னு மகிமை பாடப்படுது. ஸோ அந்த கிருஷ்ணருக்கு போய் இவங்க நிறையா களங்கம் கற்பிச்சிட்டாங்க இல்லையா?
ஒரு பக்கம் மகிமையும் பாடுறாங்க, 16 கலைகளில் நிரம்பியவர்ன்ட்டு. மற்றபடி கிருஷ்ணர் எந்த கீதையும் சொல்லலை, அந்த மகிமை தப்பு. கீதை சொன்னவர் அவர் இல்லை. மற்றபடி 16 கலை நிரம்பியவர்ன்றது கரெக்டான மகிமை. அவர் சத்தியுகத்துடைய இளவரசராக இருக்கிறார். மற்றபடி தூய்மையற்ற மனிதர்களை தூய்மைப்படுத்துறதுக்கான கீதையை கிருஷ்ணர் எப்படி சொல்லியிருக்க முடியும்? ஏன்னா கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல தூய்மையற்றவர்களே கிடையாது. அந்த ஞானம் கிருஷ்ணருக்கும் தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சிருந்தால் சொல்லியிருந்தால் வழி வழியாக வந்திருக்கும், யாரும் தூய்மை இழந்தே இருக்க மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்கள். சாஸ்திரங்களுக்கு எவ்வளோ மகிமைகள் இருக்குது பாருங்கள். சத்தியுகத்தில் எந்த சாஸ்திரமும் இருக்காது, பக்தி மார்க்கத்தின் சித்திரங்களும் இருக்காது. இப்போ எடுக்கிற ஞானத்துடைய பலனை அங்கே 21 பிறவிக்கு அனுபவிப்பாங்க. மறுபடியும் அந்த சத்தியுகத்தின் பாக்கியத்தை நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. பாரதவாசிகள் சத்தியுகத்தில் 5000 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்துக்கே எஜமானர்களாக இருந்தாங்க. பாரதவாசிகள் உலகத்துக்கே, வேறு எந்த பிரிவினையும் கிடையாது இல்லையா? அவங்க எப்படி ராஜ்யத்தை ஆளலாம்னு சண்டை போடுறதுக்கு அங்கே யாரும் கிடையாது. 5000 வருடத்திற்கு முந்தைய விஷயம் இது. இப்போ கலியுகத்துடைய இறுதி விநாசம் எதிரிலே இருக்குது. பகவான் இந்த ஞான யஜ்யத்தை படைச்சிருக்கிறார். பதீத கலியுகத்தை பாவன சத்தியுகமாக ஆக்கிறதுக்காகத்தான் இந்த ஞான யஜ்யத்தை படைச்சிருக்கிறார். ஸோ அதனால் கண்டிப்பாக தூய்மையற்ற உலகம் விநாசமாகும். இல்லை, தூய்மையான உலகம் ஆகணும்னா பழைய உலகம் அழிஞ்சு தானே ஆகணும். பிரம்மாவின் மூலமாக ஆதிசநாதனை தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை அப்படின்னு பாடப்பட்டிருக்குது. அதை இப்போ தான் பிரம்மா மூலமாக சிவபாபா பண்ணுறார். ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை பண்ணுறார். அந்த மகிமைக்குரிய காரியம் இப்போ தான் நடக்குது. பிரம்மாதான் பிரஜாபிதா. எல்லோருமே அவருடைய வம்சத்தினர்கள் தான். பிரம்மகுமாரி ஆனாலும் சரி, ஆகாட்டினாலும் சரி. பிரம்மா மூலமாக தான் சொர்க்கம் ஸ்தாபனை ஆச்சு. இன்னையிலிருந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி கூட உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க நான் இதே சங்கமயுகத்தில் வந்திருந்தேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். யார் சொல்கிறார்? சிவபாபா சொல்கிறார். கிருஷ்ணர் கிடையாது. நான் தான் வந்திருந்தேன் இந்த அழுக்கான உலகத்தில். கிருஷ்ணர் அழுக்கான உலகத்தில் வர முடியாது இல்லையா? அவர் தூய்மையான சத்தியுகத்தில் தான் வருவார். தந்தை தான் இந்த சாக்கடையில் வரார். எல்லாருக்கும் சத்கதி கொடுக்குற வள்ளல் அவர் தான். எந்த மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு சத்கதி கொடுக்க முடியாது. எல்லோருமே அந்த ஒரு சிவபாபாவை தான் நினைவு செய்கிறாங்க. பரமபிதா பரமாத்மா எங்கே இருக்கிறார்? பரந்தாமத்தில் இருக்கிறாருன்னு குழந்தைங்களுக்குத்தான் தெரியும். அதை தான் பிரம்ம மகா தத்துவம்னு சொல்கிறோம். அங்கே ஆத்மாக்கள் மகாத்மாக்களைப் போலவே தூய்மையாக இருக்கும். பிரம்ம மகா தத்துவத்தில் இங்கே கூட மகானாத்மா பதித்த ஆத்மான்னு சொல்கிறாங்க. உண்மையிலே இங்கே மகானாத்மான்னு யாரும் கிடையாது. தூய்மையாக இருந்தால் தானே மகானாத்மான்னு சொல்ல முடியும். ஸோ மகானாத்மாக்கள்
ஒன்று பரந்தாமத்தில் இருப்பாங்க, அப்புறம் சத்தியுகத்தில் இருப்பாங்க. ஆத்மா தான் இப்போ தூய்மையாக சதோபிரதானமாக ஆகணும். ஞானத்தினாலேயும் யோகத்தினாலேயும் தான் தூய்மையாக முடியும், சதோபிரதானமாக முடியுமே தவிர தண்ணியினால் யாரும் சதோபிரதானமாகவோ தூய்மையாகவோ ஆக முடியாது. ஆத்மா தான் தூய்மை இல்லாமல் இருக்குது. இப்போ ஆத்மாவில் தான் கரைகள் படிஞ்சு இருக்குது. ஸோ அதனால தான் ஆத்மாவை தங்கம், வெள்ளி, தாமிரம், இரும்பு அப்படியெல்லாம் சொல்கிறோம். அப்படி மாறிக்கிட்டே வருது. 100% தூய்மையாக இருக்கும்போது தங்கம், அழுக்காகும்போது இரும்பாயிடுது. இப்போ இப்படி தூய்மை இல்லாமல் இருக்கிற ஆத்மாக்களை யாரு தான் தூய்மையாக்குறது? பரமபிதா பரமாத்மாவை தவிர வேறு யாருமே தூய்மையாக்க முடியாது. அவர் தான் சொல்கிறார், என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க, உங்களுடைய பாவங்கள்லாம் அழிஞ்சிடும் அப்படின்னு அந்த தந்தையே நேரடியாக புரிய வைக்கிறார். எந்த அளவுக்கு அவரை நினைவு செய்வீங்களோ அந்த அளவுக்கு தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆகிடுவீங்கன்னு பாபா சொல்கிறார். இதில் தான் உழைப்பு இருக்குது, அவரை நினைக்கிறதுல. ஸோ எது பண்ணாலும் அவருடைய நினைவு கட்டாகாமல் இருக்கணும், அப்போ தான் தூய்மையாக முடியும். ஸோ அதுக்கு நேற்று சொல்லியிருந்தார் இல்லையா, செய்விப்பவர் பாபா, நான் செய்பவர் நினைத்தாலே அவருடைய நினைவும் இருக்கும், பணிவும் இருக்கும், அகங்காரம் இருக்காது. ஏன்னா எதுவுமே நான் பண்ணலையே, அவர் தானே பண்ணுறாரு, எனக்கு கருவியாக பயன்படுத்தி, அவ்வளோதான். ஸோ நம்ம பண்ண வேண்டிய உழைப்பு இந்த நினைவில் இருக்கிறது தான். இப்போ முழு ஞானமும் நம்ம புத்தியில் இருக்குது. இந்த சக்கரம் எப்படி சுற்றுது, நாம் எப்படி 84 பிறவி எடுக்கிறோம், சத்தியுகத்தில் நம்ம ராஜ்யம் எவ்வளோ காலம் நடக்கும், பிறகு ராவணன் எப்படி வரான், யார் அந்த ராவணன், இது எதுவுமே யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி எப்போத்துலேருந்து ராவணனை எரிக்கிறோன்னு கூட யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் எரிக்கிறாங்க. சத்தியுகத்தில் யாரும் எரிக்க மாட்டாங்க, ஏன்னா அங்கே ராவணன் கிடையாது இல்லையா. இங்கே தான் எரிக்கிறாங்க, ஏன்னா இப்போ தான் ராவண ராஜ்யம் நடக்குது. ராமராஜ்யத்தை எந்த மனுஷனும் ஸ்தாபனை பண்ண முடியாது, ஏன்னா இது தந்தையுடைய காரியம். தூய்மையற்ற மனிதர்களால் எப்படி தூய்மையான ராமராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ண முடியும்? ஸோ தூய்மையற்ற இந்த உலகம் ஃபுல்லாக விநாசமாகணும். அதுக்காக தான் பதித பாவனனை வாங்கன்னு கூப்பிட்றோம். இங்கே சத்தியுகத்தில் யாருமே பதித்த பாவனா வாங்கன்னு கூப்பிட மாட்டோம், ஏன்னா அங்கே ஒன்றும் அழுக்காக இருக்க மாட்டாங்க யாரும். அது தூய்மையான உலகம். இந்த லக்ஷ்மி நாராயணனை இப்படி சொர்க்கத்துக்கே எஜமானராக ஆக்குனது யார் அப்படின்னு இப்போ உங்களுக்கு தெரியும். பிறகு அவங்க, அதாவது அந்த லக்ஷ்மி நாராயணன் எப்படி 84 பிறவி எடுத்தாங்க? ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினர் மட்டும்தான் 84 பிறவிகள் எடுக்கிறாங்க. அவங்க தான் இந்த நேரத்தில் சூத்ர வம்சத்தினர்களாக மாறிட்டாங்க, தேவதைகளாக இருந்தவங்க. இப்போ மறுபடியும் பிராமண வம்சத்தினர்களாக அவங்களே ஆகியிருக்கிறாங்க தேவதை ஆகிறதுக்காக. உண்மையிலே பிராமணர்கள் தேவதைகளை விட உயர்ந்தவர்கள். அதனால தான் பிராமணர்களை உச்சி குடுமி அப்படின்னு பாபா சொல்கிறார், உயர்ந்ததிலும் உயர்ந்த குடுமின்ட்டு. உண்மையிலே கோயில் கோபுரத்தின் மேலே இருக்குது பாருங்கள் கலசம் அல்லது கும்பம்,
அது உண்மையில் அந்த கொடுமையை குறிக்குது, பிராமணர்களை குறிக்குது, ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கிற பிராமணர்களை குறிக்குது. நாம் பிரம்மாவின் வாய் வழியாக பிறந்த பிராமண குல பூஷணர்கள், பிராமண குல அலங்கார விளக்குகள். நாம் இப்போ நாம் சிவபாபாவுடைய குழந்தையாகவும் இருக்கிறோம், பேரன் பேத்தியாகவும் இருக்கிறோம். ஏன்னா சிவபாபாவுக்கு பிரம்மா குழந்தை, பிரம்மாவுக்கு நாம் குழந்தைன்னும் போது நம்ம அப்பா பிரம்மாவுடைய அப்பா நமக்கு தாத்தா ஆயிடுறார். அதனால் சிவபாபாவுக்கு பேரன் பேத்தியாகவும் இருக்கிறோம். ஸோ சிவவம்சியாகவும் இருக்கிறோம், பிறகு பிரம்மா குமாரிகளாகவும் இருக்கிறோம். அப்போ பிரம்மா குமாரிகளுக்கு தாத்தா கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்கிது. ஆஸ்தி அடையிறதுக்கான வழியை பாபா சொல்கிறார். என்ன நிரந்தரமாக நினைவு பண்ணுங்க, ஏதாவது உறவில் நினைவு பண்ணுங்க, அல்லது நான் கொடுத்த பொக்கிஷங்களை நினைவு பண்ணுங்க. ஏதாவது நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. நினைவு குறையவே கூடாது, சக்தி குறையவே கூடாதுன்னு பாபா சொல்கிறார். ஸோ நிரந்தரமாக நினைவு செஞ்சாதான் நாம் தூய்மையாகி பாபா கூடவே முக்தி தாமத்துக்கு போவோம். ஆனாலும் இந்த ஞானத்தை யார் முந்தைய கல்பத்தில் புரிஞ்சிருந்தாங்களோ அவங்க தான் இப்போவும் புரிஞ்சிக்க முடியும். இதுதான் ஒரு ஆச்சரியம். ரொம்ப சிம்பிளான ஞானம்தான். புதுசாக வரவங்க ரொம்ப புத்திசாலியாக தான் இருப்பாங்க, அதாவது பரந்தாமத்துலேருந்து வரவங்கள சொல்கிறேன். ஆனாலும் அவங்களுக்கு இந்த ஞானம் புரியாது. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். ஸோ அவங்க ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிறாங்க. எத்தனை பிரம்மகுமாரிகள் இருக்கிறாங்கன்னு சிலர் கேட்குறாங்க. சொல்லுங்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிறாங்கன்ட்டு. இந்த தெய்வீக மரம் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. இல்லை, ஒவ்வொரு கீதா பாடசாலை 4 பேர் 5 பேர் இருக்கிறதுனால கம்மியாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஒட்டுமொத்த உலகத்துலேயும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் 4-5 பேர் சேர்ந்தால் எவ்வளோ ஆச்சு? இது இல்லாமல் நிறைய பேர் விட்டுட்டும் போயிருப்பாங்க. ஸோ இந்த தெய்வீக மரம் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ மீண்டும் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் நாற்று நடப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஏன்னா இப்போ தேவதா தர்மம் இல்லை. அந்த கன்றை பாபா நடுறார். இப்போ மனிதர்கள் தங்களை ஹிந்துன்னு சொல்லிக்கிறாங்க, மற்ற தர்மத்துக்கு மாற்றமாகி போயிட்டாங்க. ஆனால் மறுபடியும் அந்த தர்மத்திலேருந்து நம்ம தர்மத்துக்கு வெளிப்படுவாங்க, தந்தைக்கிட்ட ஆஸ்தி அடைவாங்க. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லை? அதுமாதிரி நிறைய பேர் வர்றதையும் நம்ம பார்க்குறோம். எல்லையற்ற தந்தைக்கிட்ட எல்லையற்ற ஆஸ்தி அடையிறதுக்காக, அதாவது மனிதன்லேருந்து தேவதை ஆகிறதுக்காகத்தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, தூய்மை இழந்த நிலையிலிருந்து தூய்மை ஆகிறதுக்காக ஞானத்திலையும் யோகத்திலையும் உறுதியானவர்களாக இருக்கணும். அப்போ தான் தூய்மையாக முடியும். ஞானத்திலையும் பக்காவாக இருக்கணும். இல்லை, ஒரு ஞான பாயிண்ட்டை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறதும் யோகா தான். ஆத்மாவில் படிஞ்சிருக்கிற கரையை நினைவின் முயற்சியின் மூலமாக நீக்கணும். நேற்று அதை பற்றி தான் சொன்னார் இல்லையா? ஒரு வீண் எண்ணம் கூட வரவிடக்கூடாது, அந்தளவுக்கு உறுதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். பிரேக் சக்திசாலியாக இருக்கணும், மனம் புத்தி உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். நாம் பிரம்மாவின் வாய் வழியாக பிறந்த பிராமணர்கள், உச்சிக்குடுமி போன்றவர்கள்ன்ற போதையில் இருக்கணும். இல்லை, கடவுளோடைய குழந்தை, என்னோட பாபான்னும் போது நான் அவரோட குழந்தை, அந்த போதையில் இருக்கணும். கடவுள் மடியில் உட்காந்துட்டு இருக்கிறேன்,
இப்போ எவ்வளோ போதை இருக்கணும். இல்லை, இங்கே நம்ம சாதாரணமாக இருப்போம், மறைமுகமாக இருக்கிறோம். இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கறது கஷ்டப்படுறோம். ஆனாலும் கடவுளின் மடியில் இருக்கிறோம். அந்த போதை இருக்கணும். அந்த போதையில் இருக்கும் பொழுது அது மற்றவர்களை ஏதோ ஒன்று பண்ணும், நம்ம சொல்கிறத கேட்க வைக்கும். இந்த பிராமணர்களாகிய நீங்கள் தான் ஆஸ்திக்கு அதிகாரி ஆகிறீங்க. ஏன்னா நீங்கள் தான் சிவன் பாபாவுடைய பேரன்களாக இருக்கிறீங்க. சம பவர்ஃபுல்லான வர்தனம் உங்களுடைய சக்தி வாய்ந்த உள்ளுணர்வுனால் பதீத்தமான வாயுமண்டலத்தை, அதாவது அழுக்கான வாயுமண்டலத்தை தூய்மையாக மாற்றி அமைக்கும் மாஸ்டர் பதீத்த பாவனன் ஆகுங்கள். பதீத்த பாவனன்னா அழுக்கை தூய்மையாக்குபவன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு விளக்கம், உங்களுடைய சுற்றுச்சூழல் எப்படி வேணாலும் இருக்கட்டும், இல்லை எவ்வளோ பலகீனமாக இருக்கட்டும், அழுக்காக இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனாலும் நம்முடைய சக்தி வாய்ந்த உள்ளுணர்வுனால் அந்த சுற்றுச்சூழலையே மாற்றி அமைக்க முடியுன்றார். ஸோ அதுக்கு எல்லாத்துலேருந்தும் புத்தி விலகி லைட் ஹவுஸ் ஆகவே இருக்கணும் எப்போவுமே. அப்படி இருக்கும்போது நீங்கள் போகும்போது அந்த இடமே சக்திசாலியாக மாறிடும் அப்படிங்கிறார். அதை ஸ்தூலமாக சொல்லணுன்னா கருவாட்டு கடையில் மல்லிகைப்பூ வாசனை அடிக்கிற மாதிரி மாறிடும். ஸோ வாயுமண்டலம் விகாரமயமாக இருக்கலாம், ஆனாலும் உங்களுடைய உள்ளுணர்வில் அது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது. உங்களுடைய உள்ளுணர்வு விகாரமற்ற நிலையில் தான் இருக்கணும். அப்போ தான் வாயுமண்டலத்தை மாற்ற முடியும். இல்லை, வாயுமண்டலம் விகாரமாக இருந்துச்சுன்ட்டு நீங்களும் விகாரமாயிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி நீங்கள் வாயுமண்டலத்தை விகாரமற்றதாக மாற்ற முடியும்? அதனால் வாயுமண்டலம் விகாரமயமாக இருந்தாலும் உங்களுடைய உள்ளுணர்வு விகாரமற்ற நிலையில் இருக்கணும். பதீதமானவர்களை அப்போ அந்த பயிற்சி எப்போவுமே இருக்கணும். நான் நிர்விகாரி ஆத்மா, மாஸ்டர் சர்வசக்திவான், இது எப்போவுமே இருக்கணும். ஏன்னா எப்போ வேணாலும் மாயா வரும்பொழுது நீங்கள் எந்த ஆயுதமும் இல்லைன்னா காலி. ஸோ பதீதமானவர்களை பாவனமாக மாற்றுபவர்கள் நாம் இல்லையா? பாபாவுடைய வேலை தான் குழந்தையுடைய வேலையும். அப்படி அழுக்கானவர்களை தூய்மை ஆக்குறவங்களே அழுக்கான வாயுமண்டலத்தில் பாதிப்படையலாமல் பாதிப்படைய மாட்டார்கள்ன்றார். பதித்தமானவர்களை பாவனமாக்குபவர்கள் பதித்தமான வாயுமண்டலத்தினால் பாதிப்படைய மாட்டாங்க. அவங்களே மாஸ்டர் பதித்த பாவனியாக மாறி தன்னுடைய சக்தி வாய்ந்த உள்ளுணர்வுனால் தூய்மையற்ற பலவீனமான வாயுமண்டலத்தையே மாற்றுவார்கள். அப்படி மாற்றுங்கன்றார். இல்லை, பதித்த பாவனி அப்படின்னு பக்தி மார்க்கத்தில் கங்கையை சொல்லுவாங்க. அது உண்மையிலே ஞான கங்கைன்னு நமக்கு தெரியும். அப்போ மாஸ்டர் பதித்த பாவனின் போது மாஸ்டர் ஞான கங்கையாக நாம் மாறணும். கங்கையின் வெள்ளம் நாலா பக்கமும் பிரவாகம் எடுத்து ஓடுற மாதிரி நாலா பக்கமும் இந்த ஞான கங்கை போகணும். அதன் மூலமாக அந்த சக்திசாலியான உள்ளுணர்வு இருக்கணும். இதன் மூலமாக அந்த தூய்மையற்ற பலவீனமான வாயுமண்டலத்தை நீங்கள் மாற்றணும் உங்களுடைய சக்திசாலியான உள்ளுணர்வின் மூலமாக. இல்லை, அந்த இப்போ இயற்கை அப்படி தானே, சூடாக ஒரு பொருள், குளிர்ச்சியாக ஒரு பொருள். இப்போ சூடாக இருக்கிற பொருள் குளிர்ச்சியாக இருக்கிற பொருளை சூடாக்கிடும். சூடாக இருக்கிறது ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா, அது இயல்பாகவே சூடாகவே மெயின்டைன் ஆகிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இதை சூடாக்கி விட்டுரும். அது அப்படி ஆகலை, கம்முன்னு இருக்குதுன்னா, இது குளிர்ச்சியாக இருக்கிற பொருள் தொடர்ந்து குளிர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அதை குளிர்ச்சியாக்கி விட்டுரும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் தொடர்ந்து சக்திசாலியாகவே இருக்கணும். அப்படி சக்திசாலியாகவே இருக்கும் பொழுது தான் தூய்மையற்ற பலவீனமான வாயுமண்டலத்தை உங்களால் அகற்ற முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ ஞான கங்கை மாதிரி சக்தியின் கங்கையாகி அந்த இடத்தையே மாற்றிடணும். இல்லையா? வெள்ளம் வந்துச்சுன்னா அந்த இடமே மாறிடுது இல்லை?
அந்த மாதிரி மாற்றணும். அல்லது நெருப்பு வந்துச்சுன்னா அதோடைய தன்மையே மாற்றுற மாதிரி அந்த பலவீனமே இல்லாத மாதிரி மாற்றணும். அந்த பலவீனத்தை பற்றி வர்ணனை செஞ்சு பலவீனமான வாயுமண்டலத்தை உருவாக்காதீங்கன்றார். இல்லை, அதை வர்ணனை செய்கிறது கூட பலவீனமான வாயுமண்டலத்தை உருவாக்கிடும்ன்றார். அதனால தான் பலவீனமான அல்லது பதித்தமான வாயுமண்டலத்தை பற்றி வர்ணனை செய்கிறது கூட பாவன்றார். சமசோப்பர் இல்லையா? அது இல்லை, மோசமானவன்னும் போது நமக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் ஆகும். ஏன்னா அது சொல்கிறது கூட பாவன்றார். அவங்க அப்படியே இருந்தாலுமே கூட அவர்களை நல்லவர்களாக மாற்றுறது தான் நம்மளுடைய வேலை. ஸோ அதனால் பலவீனமான வாயுமண்டலத்தை பற்றி வர்ணனை செய்கிறது உங்கள் வேலை இல்லை, அதை சக்திசாலியாக மாற்றுறது தான் உங்களுடைய வேலை. வர்ணனை பண்ணுறதுனால அந்த வாயுமண்டலத்தை மறுபடியும் பலவீனமாக்குறீங்க, பலவீனமான வாயுமண்டலத்துக்கு உயிர் கொடுக்குறீங்க. அதை புரிஞ்சுக்கணும். ஸ்லோகன்: மண்ணில் இப்போ பரமாத்மாவுடைய அறிமுகன்ற விதையை விதைச்சிங்கன்னா வெளிப்பட ஆரம்பிக்கும்ன்ற. இது அப்படியே பைபிளில் இருக்கும். இயேசு விதை போட்டுக்கிட்டே போங்க, அதற்கேற்ற மண்ணாக இருந்தால் முளைக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி பாபாவுடைய அறிமுகம்தான் விதை. இதை ஒவ்வொருத்தருடைய மனதிலும் தெளிக்க தெளிக்க யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்குதோ அங்கே அவங்க வெளிப்பட ஆரம்பிப்பாங்க. அவ்யக்த இஷாரா: ஜுவால ஸ்வரூப நிலையில் இருந்து சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்யுங்க. யோகம் அப்படின்னாலே அமைதி சக்தி தான். இந்த அமைதி சக்தி ஈஸியாக உங்களையும் மாற்றும், மற்றவர்களையும் மாற்றும். அமைதிக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது. இல்லை, நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பிரச்சனை நீங்கள் அமைதியாக இருந்தாலே சரியாயிடும்னுவாங்க. நீங்கள் ஏதாவது போய் பண்ணணும் அல்லது பேசினா சரியாகாது. நீங்கள் வாய் மட்டும் கம்முன்னு இருந்தாலே, விஜய் சொல்லுவார் இல்லையா, கடுப்பேற்றுறவன்ட்ட கம்முனும் உசுப்பேற்றுறவன்ட்ட உம்முன்னு இருந்தாலே பிரச்சனை சரியாயிடும், நீங்கள் ஜம்முன்னு இருப்பீங்கன்ட்டு. ஸோ அதான் சொல்கிறார், ஈஸியாக உங்களையும் மாற்றிடும், மற்றவர்களையும் மாற்றிடும். இதனால் மனிதர்களும் மாறுவாங்க அமைதி சக்தியினால். ஏன், இயற்கை கூட மாறுன்றார். மனிதர்களுக்கு நீங்கள் வாய் மூலமாக ஞானத்தை கொடுக்கலாம், இயற்கைக்கு எப்படி ஞானத்தை கொடுப்பீங்க? அப்போ இயற்கைக்கு அமைதி சக்தின்ற யோக பலம் வேணும் இல்லையா? அப்போ யோக பலத்தின் மூலமாக தான் இயற்கையை நீங்கள் அமைதிப்படுத்த முடியும். யோகத்தில் நிலை பெறும் பொழுது எல்லா தேவையற்ற எண்ணங்களும் சாந்தமடையுது. ஸோ அதனால தான் அந்த வீண் எண்ணமே வரவிடாமல் பார்த்துக்குவேன். அப்படி 15 நாள் அப்படி என்னால் முடிஞ்சதுன்னு ரிசல்ட் எழுதி அனுப்புங்கன்னு ஹோம்ஒர்க் பாபா நேற்று கொடுத்தாரு இல்லையா? நானும் ஒரு பாபாவும், அவ்வளோதான். வேறு எந்த சங்கல்பமும் வரக்கூடாது. இதுதான் பவர்ஃபுல்லான யோகம்ன்றார். அதை தான் ஜானகிதாதி நானும் பாபா, மூணாவது யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த சகல உறவுகள் பாபாவோட எப்போவுமே வச்சுருக்கிறது ரொம்ப முக்கியம். அந்தந்த நேரத்துக்கு ஒவ்வொரு உறவு. மொத்தத்தில் தந்தையை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா இந்த சங்கமேகமே பாபா சந்திக்கிற யுகம்னு பாபா சொல்லியிருக்கிறார். சந்திக்கிறதுக்காகவே நிச்சயிக்கப்பட்டது, அதுக்கப்புறம் சந்திக்கவே முடியாது. கடவுளை தேடி எங்கெங்கேயோ போய் அலைஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க, ஆனால் சந்திக்கலை. ஆனால் இப்போ நமக்கு தெரிஞ்சிடுச்சு பாபா எப்படி சந்திக்கணுன்ட்டு. இப்போ சந்திக்காமல் இருக்கலாமா? ஸோ பாபாவுடைய சந்திப்பின் அனுபவத்தை தவிர மற்ற எல்லா எண்ணங்களும் அடங்கணுன்ற. அப்போ தான் நாளைக்கு சுற்றி நடக்கிற துக்கம் கிக்கம் எதுவுமே மற்ற எண்ணத்தை உருவாக்காது. அந்த எண்ணத்தை உருவாக்குனா தானே உங்களுக்கு துக்கம் வர்றதுக்கு. இப்போ பாபாவுடைய சந்திப்பில் வர்ற அந்த சந்தோஷத்தின் அனுபவத்திலே நீங்கள் மூழ்கி இருந்தீங்கன்னா, மற்ற எண்ணங்களே வரலன்னா எப்படி இருக்கும்? அதான் அமைதி சக்தி. அந்த அமைதி தான் அப்போ தேவை. அப்போ தான்
ஜுவாலாரூப நினைவுன்னு சொல்லப்படும். அதன் மூலமாக தான் மாற்றம் நிகழும். இல்லை, உங்களுடைய நினைவு ஜுவாலா ரூபமாக இருக்கணும், கொழுந்து விட்டு எரியணும். அப்போ தான் மாற்றம் நிகழும். ஸோ நினைவு 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 தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு தான் அமிர்த வேலை 3 மணிக்கே எழுந்திரிச்சு நினைவு செய்வேன், உறுதி எடுங்க அப்படிலாம் சொல்கிறார். ஸோ அது அதிகாலையில் பவர்ஃபுல்லாக நினைவு பண்ணும்போது அது நாள் ஃபுல்லாக இருக்கும். தூங்கிட்டே நினைவு பண்ணால் மேபி இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த பவர்ஃபுல் நினைவுன்றது அந்த 5 சொரூபத்தை நீங்கள் கரெக்டாக சக்திசாலியாக சுற்றினாலே போதும். ஸோ முடிந்தால் அது யோகா கூட வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.